காலத்துல இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னா, எல்லாரும் தேர்தல் அதாவது எலெக்ஷன்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, கொஞ்சம் வருஷங்களாவே. ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன், ஸ்டேட் எலெக்ஷன், லோக்கல் எலெக்ஷன்ஸ், கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ஸ் அப்படி. ஸோ ஐ எம் கோயிங் டு டீச் யூ சம் சென்டென்சஸ் பர்டெய்னிங் டு எலெக்ஷன்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் வந்து யூல் ஹாவ் டு ரெஜிஸ்டர் யுவர் நேம், உங்கள் நேம் செக் பண்ணணும் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில். இதெல்லாம் நம்ம எப்படின்ட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சில இங்கிலீஷ் டேர்ம்ஸ் நீங்கள் தெரிஞ்சாதான் it will be easy for you to converse. Okay, shall we see? So we are going to see regarding elections. Okay, அதாவது தேர்தல் சம்பந்தமான வாக்கியங்களை இப்போ பார்க்க போறோம். தேர்தல் தேதி கொடுத்தாகிவிட்டது. தேர்தல் தேர்தல் தேதி கொடுத்தாகிவிட்டது அப்படின்னா they have given the dates for election or கொடுத்தாகிவிட்டது வந்து நம்ம we can also take it as informed. Okay, I'll just write the dates for election தேதி, தேர்தல் தேதி, the dates for elections has been announced. Has been given னு சொல்லலாம், அதுக்கு பதில் announced னு சொல்லலாம். ஓகே, தேர்தல் தேதி கொடுத்தாகிவிட்டது or அறிவித்தாகிவிட்டது அப்படின்னா announced or informed அப்படி சொல்லலாம். கொடுத்தாகிவிட்டதுக்கு பதில் என்ன சொல்லலாம்? அறிவித்தாகிவிட்டது அப்படின்னா has been informed or announced. So anything, it all means the same. The dates for election has been announced. Okay, next one. பிரச்சாரம், பிரச்சாரம் எப்படி இருந்தது? பிரச்சாரம் எப்படி இருந்தது? ஓகே, how was the election campaign? How was the election campaign? பிரச்சாரம்னா தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருந்தது? How was the election campaign? அதாவது ரொம்ப உற்சாகமா எல்லாம் செஞ்சாங்களா பிரச்சாரம், இல்லாட்டி ரொம்ப டல்லா இருந்துச்சா, அந்த மாதிரி கேள்வி. ஓகே, இங்க வந்து பிரச்சாரத்துக்கு ஒரு பிரச்சாரம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். தேர்தல் மீண்டும் நடைபெறும். There will be a re-election. மீண்டும் நடைபெறும்னா re-election.
தேர்தல் மீண்டும் நடைபெறும். There will be a re-election. ஓகே, திருப்பியும் re-electionனா மறுபடியும் நடைபெறும். நெக்ஸ்ட், என்னுடைய பெயர் இப்போ நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னால் நம்ம என்னெல்லாம் செக் பண்ணணும்? பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் இல்லை. என்னுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை. ஓகே, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? மை நேம், என்னுடைய பெயர்னா மை நேம் இஸ் நாட் இன் த voters list. My name is not in the voters list. என்னுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படின்னா my name is not in the voters list. எதிர்கட்சி, ஒரு எலெக்ஷன்னா ஆளும் கட்சி எதிர்கட்சின்னு இருக்கும். சரி, எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர், ஒரு வேட்பாளர், எதிர்கட்சி வேட்பாளர் யாராக இருப்பார்? எதிர்கட்சி வேட்பாளர் யாராக இருப்பார்? Who will be the candidate? வேட்பாளர்னா candidate for எதிர்கட்சி அப்படின்றது வந்து opposition party. இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியிலையும் ஒரு வேட்பாளர் somebody will be standing for in support to that particular கட்சினா என்னது? For each party there will be a candidate. Okay, so எதிர்கட்சி வேட்பாளர் யாராக இருப்பார்? Who will be the candidate for the opposition party? ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம சொல்லணும். ஒரு கட்சிக்கும் ஒரு வேட்பாளர் இருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் ஓட்டு போட்டு விட்டீர்களா? ஓட்டு போட்டு விட்டீர்களா? நீங்கள் ஓட்டு போட்டு விட்டீர்களா? அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கறது? Have you cast your votes? Your vote. Have you cast your vote? நீங்கள் ஓட்டு போட்டு விட்டீர்களானா have you cast your vote? ஓகே, இப்போ நான் 6 sentences கொடுத்துருக்கேன்.
ரிகார்டிங் எலெக்ஷன்ஸ், தட் இஸ் தேர்தல் சம்மந்தமாக. இப்போ இது நம்ம வாசிச்சுட்டு அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி ஸ்பீக், ஹவு டு ஸ்பீக் தோஸ் சென்டென்சஸ், எப்படி அதை ஆங்கிலத்தில் பேசுறதுன்றதை இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். தேர்தல் தேதி கொடுத்தாகி விட்டது. The dates for election has been announced. I told you கொடுத்தாகி விட்டதுன்னா has been given ன்னு சொல்லலாம். பட் யூஸ்வலாக when you ஒரு தேதியை வந்து அறிவிக்கிறது வந்து நம்ம அனௌன்ஸ்டுன்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், பிரச்சாரம் எப்படி இருந்தது? How was the election campaign? பிரச்சாரம்னா என்னது? எலெக்ஷன் கேம்பெயின். How was the election campaign? தேர்தல் மீண்டும் நடைபெறும். There will be a re-election. ஏதாவது ப்ராப்ளம்னு இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவுக்கு திருப்பி சில இடங்களுக்கு மாத்திரமாவது திருப்பி எலெக்ஷன் வைப்பாங்க. தேர்தல் மீண்டும் நடைபெறும். There will be a re-election. என்னுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை. அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? My name is not in the voters list. Okay. My name is not in the voters list. Or என்னுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளது அப்படின்னாக்கா my name is in the voters list. எதிர்க்கட்சி வேட்பாளர் யாராக இருப்பார்? Who will be the candidate for the opposition party? அதாவது வேட்பாளர்னா கேண்டிடேட், எதிர்கட்சி வேட்பாளர்னா opposition candidate for the opposition party. ஓகே, இது நம்ம question இருக்கும்போது நம்ம அதை our tone, we have to raise our tone. Who will be the candidate for the opposition party? Party or party? நம்ம அந்த வாய்ஸை கொஞ்சம் raise பண்ணுறோம். ஓகே, now candidate, candidateனா வேட்பாளர். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீங்கள் ஓட்டு போட்டு விட்டீர்களா? நீங்கள் இந்த எலெக்ஷன் டைமில் ஒருத்தர் கேட்டு, நீங்கள் ஓட்டு போட்டாச்சா, நீங்கள் ஓட்டு போட்டு விட்டீர்களா? அதை விட்டீர்களான்றது வந்து சுத்த தமிழ். ஓட்டு போட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்குறது பார்க்கலாம். Have you cast your vote? ஓட்டு போட்டுறதுன்னா புட்டுன்னு சொல்லக்கூடாது. ஓகே, நிறைய பேர் இப்படி தான் இங்கிலீஷை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. Have you put the vote அப்படின்னு கேட்கக்கூடாது. Have you cast your vote? vote வந்து வி வேர்ட்ஸ் வந்து பல்லால கீழுதட்டை கடித்து vote, vote. அதே இது W வேர்ட்ஸ் வந்து round your lips, one, we, where. ஓகே, இப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். Have you cast your vote அப்படின்னு கேட்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கிலீஷில் மாத்திரம் இந்த சென்டென்சஸ் நான் வாசிக்க போகிறேன். கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் நீங்கள் கற்றுக்கணும். The dates for election has been announced. BEN வந்து நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண? been. beenன்னு சொல்லக்கூடாது. has been announced. How was the election campaign? Election. Okay, election னு சொல்லக்கூடாது. How was the election campaign? There will be a re-election. There will be a re-election. My name is not in the voters list. Again, voters, labiodental அப்படின்னு சொல்லுது. பல்லால கீழுதட்டை voter. Okay, my name is not in the voters list. My name is not in the voters list. Who will be? Who? Round your lips. Okay, who will be
the candidate for the opposition party who will பார்த்தீங்கன்னா W wordsக்கு ரவுண்ட் பண்ணுறது. Who will be the candidate for the opposition party? Party அது வந்து கொஞ்சம் raise பண்ணு. Who will be the candidate for the opposition party? எப்பவுமே ஃபுல் ஸ்டாப் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் உங்கள் அதாவது ஓட்டர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு நீங்கள் அந்த டோனை வந்து இறக்குறீங்க. கொஸ்டின் இருக்கும்போது who will be the candidate for the opposition party அப்படின்னு கேட்குறீங்க. நெக்ஸ்ட்டும் ஒரு கொஸ்டின், have you cast your vote? நீங்கள் ஓட்டு போட்டுட்டீங்களா அப்படின்னு நம்ம டோனை உயர்த்துறோம் இல்லையா. have you cast your vote? ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த 6 sentences எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இனிமேல் சரளமாக நீங்கள் இங்கிலீஷ்லேயே பேசலாம். இன்னும் உங்களுக்கு ஒரு 6 more sentences கொடுக்க போகிறேன் இந்த தேர்தல் அதாவது எலெக்ஷன் சம்மந்தமாக. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நம்ம தேர்தல் சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, எனக்கு வாக்களிக்க பிடிக்காது. அதாவது சில பேர் வந்து வாக்களிக்கிறதுக்கே போகிறதே கிடையாது. கேட்டால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த கட்சியும் பிடிக்காது, அந்த கட்சியும் பிடிக்காதுன்னு. ஓகே, அது சரி கிடையாது. நம்மளுக்கு வி ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுக்கு அந்த கடமை இருக்குது. யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும், இல்லைன்னா அதுக்கு நோட்டாக இதில் எனக்கு யாரையுமே பிடிக்கலன்றாந்து போட்டுடணும். அதுக்குன்னு வாக்கே அளிக்காமல் இருந்தால் நம்மளுடைய கடமையிலேருந்து நம்ம தவறிடுறோம். ஓகே, எனக்கு வாக்களிக்க பிடிக்காது அப்படின்னா இங்கிலீஷில் ஐ டோன்ட் லைக் டு vote. I don't like to vote அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். பட் இது we should not be telling this. Okay, I don't like to vote ன்னு சொல்லக்கூடாது. பட் ஸ்டில் ஐ எம் கிவிங் யூ கான்வர்சேஷனுக்காக நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இந்த கட்சி, அதாவது ஒரு தேர்தலுக்கு முன்னால் ஒரு கட்சியும் நிறையா வாக்குறுதிகளே கொடுப்பாங்க. இது செய்கிறோம், அது செய்கிறோம். இந்த கட்சி நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துள்ளது. ஓகே, இந்த கட்சி நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துள்ளது. எப்படி இதை இங்கிலீஷில் பார்க்கலாம். இந்த கட்சி, this party has given many promises